வணக்கம். இது ஜெனிடெக்கோட சோல்ரை 1709 மாடல் பேரபோலிக் ஷேப் இது. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கும்பப்பாளையம்ல இருக்குது. ஸோ இவங்க வந்து வீட்டு மசாலா அப்படிங்கிற கன்சர்ன். வீட்டு மசாலாவில் வந்து அவங்க ரெடிமேட் மசாலாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜெனிடெக்கோட சோலார் ட்ரையெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு சிஸ்டம். ஸோ இதுக்குள்ளார அவங்களுடைய மெட்டீரியலை ஃபுல்லாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளார வெங்காயம், பனானா இருக்கு, பாவக்காய் இருக்கு, பலாப்பழம் இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த ப்ராசஸிங்க்கு அடுத்து அவங்களுடைய பல்வரைசர் யூனிட் இதில் எல்லாமே கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ வீட்டு மசாலா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேடம் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்மளுடைய ரிவ்யூ சோலார் ட்ரையர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வீட்டு மசாலான்னு மசாலா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோங்க. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் மசாலா யூஸ் பண்ணுறப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறப்போ இதில் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம ஷெல்ஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்காக நாங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்ஸ்டன்ட் மசாலாஸில் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ட்ரை பண்ணி அதையும் நாங்கள் பல்வரைசரில் அரைச்சி பேக் பண்ணி ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்காக நாங்கள் சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுக்கு பக்கத்தில் வந்து பனானா அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறனால அதையும் ட்ரை பண்ணி ட்ரை பனானா, ட்ரை பலாப்பழம் அதெல்லாம் பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் சிக்கன் மசாலா, சால்னா மசாலா, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் இன்ஸ்டன்ட் மசாலா. நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, மசாலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெளியே காய வச்சோன்னா நம்ம மழை பெஞ்சா அவசரமாக வந்து எடுத்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் டஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாகும். ஏன்னா சோலார் ட்ரையரில் பண்ணுறப்போ யூவி ஃபில்டர் இருக்குது. அதனால நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். கலர் ஃபேட் ஆகாது, நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கும். மாய்ஸ்சர் மட்டும்தான் போகும். அதுவும் இல்லாமல் நம்ம சோலார் ட்ரையரில் சென்சார்ஸ்லாம் இருக்கிறதுனால நைட் ஆனாலும் மாய்ஸ்சர் உள்ளே வராமல் பார்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவும் ட்ரை ஆயிடுது. நாங்கள் மெயினாக ஈரோட்டில் தான் இப்போதைக்கு சேல் பண்ணிட்டுருக்கோம். ஈரோடு, கரூர், இங்கே சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் அதெல்லாம் சேல் பண்ணிட்டுருக்கோம். ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுல சால்னா, ஃப்ரைட் ரைஸ் மசாலா இதெல்லாம் சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்கள் சோலார் ட்ரையரில் காய வச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க மற்ற மசாலா இன்க்ரீடியன்ஸோட எல்லாமே கம்பைன் பண்ணி ஸோ இந்த ரோஸ்டரில் இவங்க வந்து இதில் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிட்டு தென் இங்கே நம்ம பல்வரைசரில் ஸோ அதை ஃபுல்லாக பவுடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பவுடர் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து அடுத்து தேவையான குவான்டிட்டியில் பேக்கேஜிங் பண்ணி இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க.